என்னடா எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு இது? இவ்வளோ மோசமாக வாங்கின பெட்டிக்கு உட்காந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்கீங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. நீங்கள் திமுகவில் வாங்கின பெட்டிக்கு அழகாக உட்காந்து சர்வே கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படா ஒருத்தனுக்கு ஒருத்தன் தட்டுப்படாமல் அப்படியே கரெக்டான அந்த அளவு பெர்சன்டேஜை கொடுக்குறீங்க? இல்லை நாளைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஐயோ அத்தனை கருத்துக்களை இப்படி மீறி விஜய் அவர்களுடைய மேஜிக் நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸிட் போல்ஸ் தமிழ்நாடே ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் வெளியாயிடுச்சு. பணம் கொடுத்து பெறப்பட்ட எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் அப்படின்னு தான் சொல்லணும், வேறு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் நடைபெற்ற ஒப்பீனியன் போல் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரு குரலாக ஒழிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்ற கட்சி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அல்லது எதிர்கட்சியாக வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. இதுதான் மக்களோட மனநிலை. ஓட்டு போட்ட மக்களும் சரி, ஓட்டு போட போகிற மக்களும் ஒப்பீனியன் போல்லையும் சொன்னது இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் அப்படின்ற சில நிறுவனங்களோட கருத்து கணிப்பின் அடிப்படையில் இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் காலையில் அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145 தொகுதிக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த அனைத்து கருத்து கணிப்புகளையும் ஒத்து பார்த்து டிஎம்கே உடைய எதிர்ப்பு அலை மற்றும் பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணியோட எதிர்ப்பலையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இவங்க இப்போ ரெண்டு பேருமே பிஜேபி ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அதுபோக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற அனைத்து சட்ட ஒழுங்கு மீறல்கள், பாலியல் குற்றங்கள், அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற மது போதை, ஒட்டுமொத்தமாக போதையில் தள்ளாடும் தமிழகம், இது எல்லாமே எதிர்ப்பலையாக கிளம்பி டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் இன்றைக்கி மக்கள் வந்திருக்காங்க. யாரை போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி அதை தான் சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க ஒட்டுமொத்த தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பணப்பட்டுவாடா பண்ணப்பட்டு ஜோராக நடந்த அந்த பணப்பட்டுவாடாவின் அடிப்படையில் அவங்க சில வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க பணத்தை வாங்கிட்டு வேறு சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் கூட கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க தனக்கு கொடுத்த பணத்துக்காக ஓட்டு போடுற பேர் சில பேர் இருக்க தான் செய்வாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கிராமப்புறங்கள்ல இருந்தும் சில ஒப்பீனியன் போல் மற்றும் இப்போ வந்திருக்கிற எக்ஸிட் போலின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றும் அல்லது எதிர்கட்சியாக அமையும். இதுதான் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கிற ஒரு பெரிய சர்வே அப்படின்றதே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் ஒரு எக்ஸிட் போல்ஸ்னு அடிப்படையில் ஒட்டுமொத்த கம்பெனிகளும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் போல்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்கிற இந்த ஒரு கருத்து கணிப்புன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கிற பல தேர்தல்களில் அவங்க சொல்கிறது பெரும்பாலும் நிஜமாக நடந்தது கிடையாது. ஏன்னா 2016 பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதிக பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த 2021 தேர்தலில் 200+ இடங்களுக்கு மேலே திமுக எடுக்கும்னு சொன்னாங்க. 133 தாண்டலை, கூட்டணியோட 159 தாண்டலை. இதுதான் இந்த எக்ஸிட் போல்ஸோட ஒரு கருத்து கணிப்பு. இப்போ இதை பற்றி தான் நான் விரிவாக நம்பர்னு அடிப்படையில் நான் சொல்கிறேன். முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் தமிழகத்தில் இருந்த ஒரு வாக்காளர்கள் அடிப்படையில் ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு, இறந்தவங்களோட ஓட்டு, அதுக்கப்புறம் கள்ள ஓட்டு, வெளி மாநிலத்தவர் ஓட்டு, இதெல்லாம் கலந்து 1 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் எஸ்ஐஆரால் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை தமிழகத்தில் 73% ஓட்டு பெர்சன்டேஜ் தாண்டலை வாக்களிக்கிற அந்த ஒரு பெர்சன்டேஜ். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை தமிழகத்தில் 85% ஓட்டு போலாயிருக்கு. அப்போ இது வரைக்கும் தமிழகம் பாராத ஒரு பெர்சன்டேஜ் அப்படி வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 15% அதிகம். அப்படின்னா அந்த 15% அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போகுது. நியூ ஓட்டர்ஸ், அதாவது புதுசாக வந்திருக்கிற அந்த ஜென்சி வாக்காளர்கள் அப்படின்ற அடிப்படையில் 18 வயசுலேருந்து 19, 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு வெற்றி கழகத்துக்கு தான் கிட்டத்தட்ட 67% ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்து கணிப்பு ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் மீறி அவங்கவுங்க பெட்டி வாங்கினதுக்காக ரிபப்ளிக்காக இருக்கட்டும், என்னமோ ஏகப்பட்ட கம்பெனிகள், மேட்ரிக்ஸ், என்டிடிவி, பீப்புள் பல்ஸ் மற்றும் சாணக்கியாலாம் இப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ நாள் அவருடைய சேனலில் நான் தனிப்பட்ட முறையில் பேச விரும்பலை. அவருடைய சேனல்ஸில் போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி அவருடைய வீடியோ அப்லோட் பண்ணதில் பாருங்கள். முழுக்க அதிமுக மற்றும் பிஜேபியோட கூட்டணி, ஏன்னா அவர் ஒரு சங்கி, எல்லாருக்குமே தெரியும். முழுக்க பிஜேபியோட ஆட்சி தமிழகத்தில் மலரணும்னு அவர் ஒட்டுமொத்தமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவரோட அந்த ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஏடிஎம்கேக்கு தான் அதிக சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிபப்ளிக்காக இருக்கட்டும், என்டிடிவியாக இருக்கட்டும், மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், இன்னும் ஜேவிசி, ஏகப்பட்ட கம்பெனிகள் நிறுவனங்கள் அவங்களோட கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஒரே மாதிரியாக 145க்கு மிகாமல் 160, 122, 132, 171 வரைக்கும் திமுகவுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்போ மக்கள் எதிர்ப்பு அலை அப்படின்ற ஒரு என்ன அது பெரிய கொஸ்டின் மார்க்காக நம்மளுக்கு கேட்க தோணுது.
ரைட்டு. இப்போ வந்து நம்ம சில அரசியல் லைட்டா பேசுவோம். என்னன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிர முடியுமா? அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி. எந்த ஒரு மறுப்பும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா, இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாரோ இல்லையோ, இந்த திமுகவின் அந்த தீய சக்தி ஆட்சியை ஒழிச்சிட்டு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வந்து குடுக்குறதுக்காக யாரோடையாவது ஜாயின் பண்ணியாவது ஒரு தமிழகத்துல ஒரு ஆட்சி மலரும். இதுதான் வந்து ஒரு சில பேர் பேசின ஒரு அரசியல் விமர்சகர் பேசின ஒரு கருத்து. அப்ப வேற வழி இல்ல. பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை கழட்டி விட்டாலோ, ஏடிஎம்கே வந்து பிஜேபியை கழட்டி விட்டாலோ, பிஜேபி வந்து தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. மிஞ்சி போனால் 2 சீட்டுக்கு மேலே எடுக்க முடியாது. அப்போ ஏடிஎம்கேவுடைய விஜய் அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் வந்து ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. சுழற்சி முறையின் அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக 2.5 வருஷம் அப்புறம் இவர் மாற்றி மாற்றி இருந்துக்கங்கன்னு சொல்கிற பேச்சுகளும் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் விஜய் அவர்கள் வேண்டாம் அப்படின்ற தனிப்பெரும்பான்மையோட தனியாக 234 தொகுதிக்கும் வேட்பாளரை இறக்குனாரு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்திருக்கிற எக்ஸிட் போல்ஸ்னு அடிப்படையில் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா 145 இடங்களை அலேக்கா அல்வா மாதிரி தூக்கி நீங்கள் திமுக கையில் கொடுத்தீங்கன்னா அப்போ ஏடிஎம்கேவோடையும் டிவிகே ஜாயின் பண்ணா கூட ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா இதுக்கு பேர் எக்ஸிட் போல்ஸ் கருத்து கணிப்பா? அப்போ மக்களின் மனநிலையை இவங்க சரியாக தான் புரிஞ்சிருக்காங்களா? இல்லை இப்போ ஆல்ரெடி வந்து திமுக இருக்குது, இவ்வளோ சீட்ஸ் 159 இருக்குது வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு இப்போ வந்து அதிக அளவில் லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல லட்சம் கோடி சுருட்டும் போது 1,00,000 கோடி செலவு பண்ணக்கூடாதா தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சம் கோடி சுருட்டியிருக்காங்க. இல்லையா இன்றைக்கி வந்து இவிஎம் மிஷின்லேருந்து எங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது, எங்களுடைய கையில் தான் பவர்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழக மக்களின் திசை திருப்புறதுக்காக இந்த ஒரு எக்ஸிட் போல்ஸின் அடிப்படையில் இவங்க வந்து எல்லா கம்பெனி நிறுவனங்களுக்கும் பல வகையான பல்காக வந்து பெட்டி அனுப்பிச்சி விட்டு ஒரே மாதிரியான கருத்து கணிப்பை கேட்டு வாங்கியிருக்காங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் நம்ம போட்டிருக்கோம். மக்களுடைய கருத்து கணிப்பலாக இருக்கட்டும், உண்மையாக நடந்து உண்மையாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இது வரைக்கும் சாத்தியம், அதாவது பொய்யா அந்த அளவுக்கு போனதில்லை. கிட்டத்தட்ட 75%லேருந்து 90% வரைக்கும் உண்மையாகவே நடந்திருக்கு. இதை நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனமும் இந்த திமுக அப்படின்ற கட்சிக்கு இன்னும் கொடுக்குறாங்க கூட்டணியோட சேர்த்து அப்படின்னா இது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? இன்றைக்கி வந்து டிவிகேவுக்கு அவங்க தந்திருக்கிற பெர்சன்டேஜ் அப்படின்றது சரிதானா? ஏடிஎம்கேவுடைய டிவிகே ஜாயின் பண்ணி தொங்கு சட்டசபை அமைஞ்சா கூட இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு சுழற்சி முறையின் அடிப்படையிலையோ இல்லை டிவிகே சேர்ற கட்சி தான் வந்து முதல்வராக ஆகிறோம் அப்படின்ற ஒரு இடத்துலையோ வந்து இன்றைக்கி டிவிகே வரல அப்படின்னா இன்றைக்கி மக்களுடைய மனநிலை என்னவாகும் அப்படின்றது ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல தொலைக்காட்சிகளில் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, இளைஞர்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த அளவுக்கு வன்முறையை வந்து இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்ட கட்சியாக வந்து இன்றைக்கி டிவிகேவை மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு எக்ஸிட் போல்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்கிற கருத்து கணிப்புகள் அப்படின்றது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதும் இன்றைக்கி இவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் நம்பலை. நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக அத்தனை கருத்து கணிப்பாளர்களையும் மீறி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட ஆட்சி அப்படின்றது கண்டிப்பாக மலரும். இது வந்து பெரிய விஷயமா நீங்கள் யாருமே கருத வேணாம் அப்படின்றது அதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம கொடுத்தோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல்லாம் பண்ணிட்டு வரதா இருக்கோம் அப்படின்னு. நாங்களும் வேண்டுதல் முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் அந்த நல்லபடியான சாமிலாம் கும்பிட்டுட்டு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு எங்களுடைய வேண்டுதலை செலுத்திட்டு இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து குடும்பத்துக்காக தானே நாங்கள் கோயிலுக்கு போவாங்க, நீங்கள் என்னங்க யாருக்காகவோ போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லிடுறேன், எங்களுடைய குடும்பத்துக்காக என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்காக எங்களுடைய குடும்பம் மற்றும் விஜய் அண்ணன் முதல்வர் சேர்த்து தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் அவர்களை குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. அதனால் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை பேரும் பிரார்த்தனைகளும் வந்து நிறைவேறும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.